வெல்கம் டு மை சேனல் பேங்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங்க்கு போன டைம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கோடிங் அண்ட் டீகோடிங்கில் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். சப்டாபிக் இஃப் குக் இஸ் கால் பட்டர் இஸ் கால் மேனேஜர் இஸ் கால் டீச்சர் இஸ் கால் கிளர்க் அண்ட் கிளர்க் இஸ் கால் பிரின்சிபல். ஹூ வில் டீச் இந்த கிளாஸில் யார் டீச் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸில் யார் டீச் பண்ணுவாங்க? இதில் டீச்சர் தான் டீச் பண்ணுவாங்க. பட் டீச்சர் இவங்க என்னன்னு சொல்கிறாங்க? டீச்சர் இஸ் கால்டு கிளர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. குக்கை வந்து பட்டர்னு சொல்கிறாங்க, பட்டரை வந்து மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேனேஜரை வந்து டீச்சர்னு சொல்கிறாங்க, டீச்சரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? கிளர்க்குன்னு சொல்கிறாங்க. கிளர்க்கை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ டீச்சர்ஸ் இந்த கிளாஸ்? டீச்சர் தான் டீச் பண்ணுறாங்க, அவங்க வந்து என்னன்னு சொல்கிறாங்க? கிளர்க்கு. அப்போ ஆன்சர் வந்து கிளர்க் பார்க்க போகிறோம். அப்படின்னா if white is called blue is called red is called yellow is called green is called black is called violet and violet is called orange. What could be the color of the human blood ஓட கலர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ரெட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? எல்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து எல்லோ. if orange is called butter is called soap is called ink is called honey and honey is called orange. Which of the following is used for வாஷிங் கிளாத்ஸ் அப்படின்னா சோப் அப்படின்றது தான் யூஸ் ஆகும். சோப்பை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க? இங்க். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து இங்க். இதே மாதிரி தான் சப்ஸ்டியூஷன் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டைப் டிஸ்கிரிப்பிங் மெசேஜ் வேர்ட் கோட்ஸ் இன் அ சர்டன். இப்போ இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்க வேணாம், ஃபர்ஸ்ட் கொஷினை மட்டும் படிப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் பீப்புள் இன் தட் கோட் லாங்குவேஜ்? பீப்பிளுக்கு என்ன கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எங்கே பீப்பிள் இருக்குது? இந்த ஃபோர்த்தில் மட்டும்தான் இருக்குது, மீதி மூணுலையுமே பீப்பிள் அப்படின்னு இல்லை. இதில் இருக்க கோட்ஸை வந்து பார்க்கணும். ஓடி எங்கேயாவது இருக்கா? கிடையாது. ஹெச்ஓ இங்கே இருக்குது, அப்போ கண்டிப்பாக கிடையாது. பிஐடி இங்கே இருக்குது, அப்போ இதுவும் கோட் நம்மளுக்கு கிடையாது. எல்ஏ அப்படின்னா இங்கே இருக்குது, எல்ஏ கிடையாது. ஓடி மட்டும் தான் எங்கேயுமே இல்லை, பீப்புளும் அதே மாதிரி இந்த 3 சென்டென்ஸில் எங்கேயுமே இல்லை. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஓடி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் வெரி இன் தட் கோட் லாங்குவேஜ்? வெரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி இங்கே எங்கே இருக்குது? செகண்ட் சென்டென்ஸில் வெரி இருக்குது. வேறு எங்கேயாவது வெரி இருக்கா? இல்லை. அப்போது என்ஏ எங்கேயாவது நம்மளுக்கு இருக்கா? இங்கே இருக்குது. ஹெச்ஓ இங்கே இருக்குது. பிஏ எங்கேயாவது இருக்கா? இல்லை. எல்ஏ இருக்குது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா பிஏ தான் நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இந்த சர்டைன் கோட். இப்போ இதில் என்ன கொஷின் இது வந்து சர்டன் கோட், அதே மாடல் தான். இதில் என்ன கொஷின் கேட்டுறாங்க? ஹவ் இஸ் ரெட் ரிட்டன் இன் தட் கோட்? ரெட் எங்கே இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே ரோசஸ் ஆர் ப்ளூ, இங்கே வெறும் ரெட் ஃப்ளார்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், இங்கே மட்டும்தான் ரெட்டு இருக்குது. அவங்க ரெட்டு தான் கேட்டிருக்காங்க. ரெட்டு எப்படி? இங்கே எஸ்ஐகே எங்கேயாவது இருக்கா? இதுலேயும் எஸ்ஐகே இல்லை, இதுலேயும் எஸ்ஐகே இல்லை. ஹெச்டபிள்யூன்றது இங்கே இருக்கா? அப்போது எஸ்ஐகே தான் நம்மளுக்கு ஆப்ஷன் ஆன்சர் ரெட்டு. ஏன்னா ரெட்டு வந்து இதில் மட்டும்தான் இருக்குது, மீதி 2 சென்டென்ஸுமே ரெட்டு கிடையாது. அப்போ நம்மளுக்கு காமனாக இருக்கிறது ஹெச்டபிள்யூ. அப்போது இதுக்கும் காமனாக இருக்கிறது ஃப்ளவர்ஸ். அப்போ ஃப்ளவர்ஸ்க்கு தான் ஹெச்டபிள்யூ, ரெட்டுக்கு வந்து எஸ்ஐகே தான் நம்மளுக்கு கோட். அடுத்தது ஹவ் இஸ் ரோசஸ் ரிட்டன் இன் தட் கோட்? ரோசஸ் அப்படின்னா நம்மளுக்கு இதில் மட்டும்தான் ரோஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதில் ரெட் ஃப்ளார்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐஎல் எங்கேயாவது இருக்கா? இதுலேயும் கிடையாது, இதுலேயும் கிடையாது. பிஇ இதுலேயும் இல்லை, நெக்ஸ்ட்டு பிஇஇ இதில் இருக்குது. இப்போது ஐ எல்லாம் பிஇயா ரெண்டுமே வந்து எதுன்னு சொல்லி நம்மளுக்கு ரோசஸ்க்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஆப்ஷன் என்னன்னு டிக் பண்ணணும் அப்படின்னா கெனாட் பி டிட்டர்மைன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். 2 ஆப்ஷன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா. அப்படி இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் எங்கள் கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹவ் இஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் ரெட் ஃப்ளார்ஸ் ரிட்டன் இன் திஸ் கோட் அப்படின்றாங்க. வெஜிடபிள்ஸ் ஆர் ரெட் ஃப்ளார்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஆர் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. இந்த தேர்ட் கோட் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பிடபிள்யூஎம்ஐடிஹெச்இ. பிடபிள்யூஎம்ஐடி இதில் இல்லை, அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஇஇ எம்ஐடி நெக்ஸ்ட் வந்து என்னது? ஹெச்இஇ. இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். அப்போது நம்ம ரெட்டுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் தெரிஞ்சிடும். ரெட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எஸ்ஐகே. அப்போது பிஇஇ எஸ்ஐகே எம்ஐடி ஹெச்இஇ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சர்டைன் கோட். இதுக்கு வந்து ஹவ் வில் யூ ரைட் வாட் யூ லைக் இன் தட் கோட்? வாட் யூ லைக்
வாட் அப்படின்றது எங்கே இருக்குது, இந்த சென்டென்ஸில் இருக்குது. இதுக்கு என்ன அப்படின்னா இதுதான் கோட். இதுக்கு இப்போது பிஇ இந்த கோடில் இருக்கா, இல்லை. இந்த கோட்லேயும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த கோட்லேயும் இல்லை. பிஇ அப்படின்றது இங்கே இருக்குது. பிஇ அப்படின்றது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பிஇ கிடையாது. ஆர்ஏ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஇ டிஇ இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. அப்போ வாட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு டிஇ. நெக்ஸ்ட்டு யூ யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்குது, இங்கே ஒரு யூ இருக்குது. இது வாட்டர் சிட்டாக இருக்குது. யூ கோ யூ, இங்கே ஒரு யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷிவாசிக் அப்போ இல்லை, ஓகேவா. இப்போ இதுலேயும் காமனான வேர்டு என்ன, என்ஐஎல். அப்போ நம்மளுக்கு யூக்கு வந்து என்ஐஎல். நெக்ஸ்ட் வந்து லைக் வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் லைக் இல்லை, இதுலேயும் லைக் இல்லை. அப்போது நம்மளுக்கு இது யூ லைக் இருக்கு, இதுதான். அப்போ வந்து என்ஐஎல் எங்கே இருக்கா, இங்கே இருக்குது, கிடையாது. பிஓஎம் எங்கேயாவது இருக்கா, இல்லை. ஆர்ஏ இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பிஓஎம் அப்படின்றது தான் ஆன்சர். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதுக்கு இதுதான், இதுக்கு இது கோட், இதுக்கு இது கோட், இதுக்கு இது கோட். நெக்ஸ்ட் ஷிவாசிக்கு இது கோட். இப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் டிஇ என்ஐஎல் பிஓஎம் எங்காவது இருக்கா, இல்லை. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா none of this தான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டிஸ்கிரிப்பிங் நம்பர் அண்ட் சிம்பிள் கோட்ஸ் ஃபார் மெசேஜஸ். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சர்டைன் கோட் லாங்குவேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கோ ஃபார் மார்னிங் வாக்கு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கோ ஃபார் ஹெல்த்துக்கு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கோ டு வாக் ஃபாஸ்ட்க்கு சிம்பிள். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தென் வாட் இஸ் த கோட் ஃபார் ஹெல்த், ஹெல்த்துக்கு என்ன கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே எங்கே ஹெல்த் இருக்குது, இங்கே மட்டும்தான் ஹெல்த் இருக்குது. இந்த சென்டென்ஸ் ஹெல்த் இல்லை, அதே மாதிரி இதுலேயும் ஹெல்த் இல்லை. அப்போ இதில் மட்டும்தான் ஹெல்த் இருக்குது, ஓகேவா. இதுக்கான கோட் வந்து இதுதான் நம்மளுக்கு கோட். இந்த சிம்பிள் எங்கேயாவது இருக்கா, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. மொத்தம் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் 3மே. இந்த 3லையுமே இந்த சிம்பிள் எங்கேயாவது இருக்கா, இல்லை. கொஷின் மார்க் இதில் இருக்கா, அட்டு இதில் இருக்கா, அப்போ இதுதான் இல்லை. அப்போ ஆன்சர் இதுதான். ஏன்னா வந்து ஹெல்த் அப்படின்றது இந்த சென்டென்ஸில் மட்டும்தான் இருக்குது, இதுலேயும் இல்லை ஹெல்த்ன்ற வேர்ட். நெக்ஸ்ட் இன் சர்டைன் கோட் லாங்குவேஜ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கோட் ஃபார் பென், பென்னுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. பென் பென்சில் இஸ் ரிட்டன், எரேசர் ஷார்ப்னர், பென்சில் எரேசர். இங்கே மட்டும்தான் பென் இருக்குது. அப்போது இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, டாலரும் இந்த இ மாதிரி சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. டாலர் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த சிம்பிள் கிடையாது, ஏன்னா இதில் வந்து பென் இல்லை, பென்சில் எரேசர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்க சிம்பிள் இதுதான். அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு இ மாதிரி இருக்கிறதா இந்த சிம்பிள் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர் இன் தட் கோட், ஆருக்கு என்ன ஸ்டாண்ட்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன இருக்குது, புக்ஸ் ஆர் ஓல்ட், இங்கே ஒரு ஆர் இருக்குது. மேன் இஸ் ஓல்ட், இங்கே ஆர் இல்லை. பை குட் புக்ஸ், இங்கேயும் ஆர் இல்லை. அப்போது நம்மளுக்கு 2 5 3 2 பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இதில் 5 4 6 தான் இருக்குது. அதேமாதிரி 3 7 2 இல்லை. அடுத்து 5னா இங்கே 5 இருக்குது. 3 அப்படின்ற போது இங்கே 3 இருக்குது. 2 தான் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 2. இவ்வளோ தான் நம்மளுக்கு டிஸ்கிரிப்பிங் நம்பர் அண்ட் சிம்பிள் கோட் ஃபார் மெசேஜஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்பிள் கோடிங். ஃபர்ஸ்ட் நம்ம இருக்க லெட்டர்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். சப்போஸ் ரிப்பீட்டட் லெட்டர்ஸாக இருந்துச்சு, எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. 2 ஒய் அப்படின்னா ஒரு ஒய் நம்ம எழுதிக்கிட்டோமா அப்படின்னா போதும். இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம கோட்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா ஆர்ன்றது எங்கெங்கே இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது. இப்போது 2 ஆருக்குமே காமன் என்ன பாருங்கள், இதுலேயும் ஓபி இருக்குது, ஓபி இருக்குது. இந்த ஆரில் வந்து ஓ மட்டும்தான் இருக்குது, பி கிடையாது. அப்போ ஆருக்கு வந்து நம்மளுக்கு கோட் வந்து ஓ. 3த்துலேயும் காமனாக இருக்கிறது ஓ. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏ இதில் இருக்கா, இல்லை. இதில் இருக்கா, இல்லை. இதில் இருக்கு ஏ, இதுலேயும் இருக்குது ஏ. இதில் இப்போது இது 2லேயும் நம்மளுக்கு காமனான வேல்யூ என்ன, யூ இருக்கா, இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு ஜி இருக்கா, இல்லை. ஹெச் இருக்கா, இல்லை. சாரி, ஹெச் இருக்குது. வி இருக்கா, இல்லை. ஜி இருக்கா, இல்லை. நம்மளுக்கு ஏக்கு வந்து என்ன அப்படின்னா ஹெச். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிக்கலாம். ஒய் அப்படின்னா என்ன கோடு அப்படின்னா வி. டபிள்யூ விக்கு வந்து நம்மளுக்கு டபிள்யூ. டிக்கு வந்து யூ. ஐக்கு வந்து சி. எல்க்கு வந்து ஜி. ஓக்கு வந்து ஜே. டி அப்படின்னா ஆர். பி அப்படின்னா டி. சினா எஃப். யூனா பி. என் அப்படின்னா பி. இ அப்படின்னா கே.
எஸ் அப்படின்னா ஐ. இதுதான் நம்மளுக்கு கோட்ஸ். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டி இருக்கா, காமன். இது ரெண்டில் மட்டும் தான் டி இருக்குது, வேறு எதுலேயுமே டி இல்லை. அப்போ இது ரெண்டுலேயும் காமன் டேர்ம் என்ன, ஆர் தான் நம்மளுக்கு காமன். ஸோ அதுதான் ஆர் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டி இதுலேயும் டி காமனாக இருக்குது, வேறு இதுலேயும் டி காமனாக இருக்குது. இப்போ இது 3 டேர்ம்லேயுமே எது காமனான வேர்டு அப்படின்னா நம்மளுக்கு யூ. அதனால் இங்கே யூ அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே அதனால தான் நம்ம யூ போடல. 2 காமன் டேர்ம் ஏக்கு வந்து நம்ம ஹெச் எடுத்திருக்கோம். ஏன்னா யூ ஆல்ரெடி போட்டதுனால நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த கோட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம சம் கொஷின்குள்ளே போகலாம். இந்த கோட்ஸ் வச்சு தான் நம்ம கொஷினை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டைரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, DAIRY. டிக்கு வந்து நம்மளுக்கு என்னது, ஆர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிக்கு வந்து நம்ம இங்கே ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம், ஏக்கு வந்து ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம், ஐக்கு வந்து சி, ஆருக்கு வந்து ஓ, ஒய்க்கு வந்து வி. இப்போ நம்மளுக்கு என்னது, RHCOV. இது எல்லாமே இருக்க மாதிரி ஆப்ஷன் வேணும். இங்கே RHCOV இருக்கா, அப்போ இந்த ஆப்ஷன் தான். இதில் வந்து ஆர் இல்லை, அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. இல்லை RC இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இதுலேயும் சி இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் டுடேக்கு செக் பண்ணலாம். டுடே அப்படின்னா டி வந்து யூ, ஓ வந்து ஜே, டி அப்படின்றதுக்கு வந்து ஆர், AHYV. அப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா RJUYH. இதில் வந்து ஒய் கிடையாது, அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் வந்து கே இருக்குது, கே இதில் இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இதில் RJUVH, அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. இதில் RJUVK இங்கே இல்லை, அதனால் இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பீஸ். பி அப்படின்றதுக்கு என்ன நம்மளுக்கு கோட் அப்படின்னா டி, ஐக்கு வந்து சி, இ அப்படின்னா கே, நெக்ஸ்ட் சி அப்படின்னா எஃப், நெக்ஸ்ட் இ அப்படின்னா கே. இப்போ இது எல்லாமே இருக்க மாதிரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குது, எஃப். இங்கே வந்து கே கிடையாது, அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. இதுலேயும் கே இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இதில் வந்து டி இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ இதில் இப்போ செக் பண்ணலாமா, டி இருக்குது, சி இருக்குது, கே இருக்குது, எஃப் இருக்குது, கே இருக்குது, அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், பி. நெக்ஸ்ட்டு சிவில். சி அப்படின்னா எஃப், ஐ அப்படின்னா சி, வி அப்படின்னா டபிள்யூ, ஐ அப்படின்னா சி, எல் அப்படின்னா ஜி. நம்மளுக்கு இது எல்லாருக்கும் ஆப்ஷன் எது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து எஸ் அப்படின்னா ஐ, யூ அப்படின்னா நம்மளுக்கு பி, எஸ் அப்படின்னா ஐ, டி அப்படின்னா யூ, ஏ அப்படின்னா ஹெச், ஐ அப்படின்னா சி, என் அப்படின்னா பி. நம்மளுக்கு இதுதான் ஆப்ஷன். நம்மளுக்கு இங்கே இருக்க ஐ, பி, ஐ, யூ, சி, ஹெச், பி இதெல்லாம் இருக்கா, ஐ, பி, ஐ, யூ, ஹெச், சி, பி. அப்போ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். 5th ஒன்க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து டயர்ட். டி அப்படின்னா யூ, ஆர் அப்படின்னா ஓ, ஐ அப்படின்னா சி, இ அப்படின்னா கே, டி அப்படின்னா ஆர். இதில் வந்து நம்மளுக்கு ஓ இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன்லையும் ஆர் நம்மளுக்கு இல்லை, அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி அப்படின்னா இதுலேயும் நம்மளுக்கு ஆர் இல்லை, அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. இதில் செக் பண்ணலாம், யூ இருக்குது, ஓ இருக்குது, சி இருக்குது, கே இருக்குது, ஆர் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ரேஸ். ஆருக்கு வந்து ஓ, ஏக்கு வந்து ஹெச், சிக்கு வந்து ஐ, இ அப்படின்னா கே. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் OH I K தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போது சாரி, சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிடையாது, எஃப். ஸோ இப்போது ஆப்ஷன் செக் பண்ணால் அது எஃப் கிடையாது, இதில் வந்து ஓ கிடையாது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓ இருக்குது, ஹெச் இருக்குது, எஃப் இருக்குது, கே இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்வி. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா
இ அப்படின்னா கே, அதே மாதிரி என்க்கு வந்து பி, வி அப்படின்னா டபிள்யூ, ஓ அப்படின்னா ஜே, ஒய் அப்படின்னா வி. கே இருக்குது, பி இருக்குது, ஜே இருக்குது, டபிள்யூ இருக்குது, யூ இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வி தான் தேவை. அப்போ இதில் செக் பண்ணலாம். கே இருக்குது, பி இருக்குது, டபிள்யூ இருக்குது, ஜே இருக்குது, வி இருக்குது. ஆன்சர் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஆர் அப்படின்னா ஓ, ஐ அப்படின்னா சி, வி அப்படின்னா டபிள்யூ, இ அப்படின்னா கே, டி அப்படின்னா யூ. நம்மளுக்கு தேவை ஆன்சர் OCWKU. ஓ இங்கே இருக்குது, சி இருக்குது, டபிள்யூ இருக்குது, கே இருக்குது, யூ இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு சன். சன் எஸ் அப்படின்னா ஐ, யூ அப்படின்னா பி, என் அப்படின்னா நம்மளுக்கு பி. ஆன்சர் அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? பிஐஹெச். இதுவும் கிடையாது, பிஐஹெச் கிடையாது, இங்கே பி தான் இருக்குது, ஹெச் இருக்குது, பிஐபி. இதுதான் கரெக்டான ஆன்சர். இவ்வளோ தான் வந்து ஜம்பிள் கோடிங். இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கோடிங் அண்ட் டீகோடிங். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் கோடிங் டீகோடிங். இதை தவிர வேறு எதுவுமே எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.